الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه الذين اقتفوا الرشد وبعد. قال تعالى: فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சவுண்ட் போதுமா? இன்றைக்கு நான் உங்களிடையே ஒரு முக்கியமான, ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை பற்றிய தகவல்களை பரிமாற இருக்கிறேன். நம்மில் பலர்கள் அதில் அஜாக்கிரதையாக, அசால்ட்டாக இருக்கிறார்கள். அவற்றை பற்றிய விரிவான தகவல்களை உணர்த்தினால் அந்த அஜாக்கிரதை நீங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாம் உலகத்தில் எதற்காக வாழ்கிறோம்? இறைவனை புரிந்து அவனை நினைத்து வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் உலகில் வாழ்கிறோம். இறைவனை துதிப்பது, அவனை புகழ்வது, போற்றுவது, அவன் கீர்த்தனைகளை உச்சரிப்பது, அவனுடைய புகழை எடுத்து வருவது எல்லாம் ஒரு மூமினுக்கு இன்றியமையாத கடமை. நாம் வழிபாடுகளில் மட்டும், சில குறிப்பிட்ட வழிபாடுகளில் மட்டும் அதிக கவனம் செலுத்துகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்னை நினைத்து வாழுங்கள், உங்களை நினைக்கிறேன், என்னை நினைக்காமல் இருக்காதீர்கள், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிடாதீர்கள், வலா தக்ஃபுரூன் என்று குர்ஆன்ல சொல்றான். ஆகவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நிறைய அல்லாஹ்வை நினைங்க, அல்லாஹ்வை நினைத்தே வாழுங்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பிலிருந்து ஒரு நொடி பொழுது கூட நீங்கி வாழாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு அறிவுரை பகர்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. தொழுகை பற்றி இறைவன் திருமறை குர்ஆன் நமக்கு விளக்கம் அளிக்கும் போது நிறைய தொழுங்கன்னு சொல்லல, நோன்பை பற்றி சொல்லும் போது நிறைய நோன்புன்னு சொல்லல, ஜக்காத்தை நிறைய கொடுங்கன்னு சொல்லல, ஹஜ்ஜை ஒன்றுக்கு அதிகமான ஹஜ் செய்யுங்கன்னு செய்ய சொல்லல. அவைகளெல்லாம் கடமையான குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட இடங்களில் நிறைவேற்ற வேண்டிய வழிபாடுகளாக இருக்கிறதுனால அவைகளுக்கு நிரப்பமாக செய்தல் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. அளவில்லாமல் நிரப்பமாக கூடுதலாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வழிபாடு திக்ர். அதனால்தான் குர்ஆன்ல ذ்குரூனி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீராங்கிறான். நிறைய நினைச்சிருங்க, நினைச்சு வாழுங்க. என்னை நினைப்பை விட்டு நீங்க வாழாதீர்கள். ஒரு நொடி பொழுது கூட என்னுடைய நினைப்பிலிருந்து நீங்கி இருக்கக்கூடாது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்பொழுதும் எந்நேரமும் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு நீங்கி வாழ முடியாது, வாழக்கூடாது. நினைப்பென்றால், அல்லாஹ்வுடைய நினைப்பென்றால் அவனை நினைத்து பார்ப்பது. அவனை எப்படி நினைக்கிறது? அவனுடைய பிரபஞ்சத்தை, படைப்புகளை நினைத்து அவனை புரிவது, அவனை நினைவு கூறுவது, அவனுடைய புகழை எடுத்துரைப்பது, அவனை போற்றுவது, அவருடைய கீர்த்தனைகளை உச்சரிப்பது. கீர்த்தனைகள் என்றால் புகழ். கீர்த்தனைகள் பாடுவது என்பார்கள் தமிழில். கீர்த்தனை என்றால் புகழை எடுத்து சொல்வது. ஆக நாம் நம்முடைய நிலைப்பாட்டை எண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய கீர்த்தனைகளை, புகழை எங்கே எடுத்து சொல்லி இருக்கிறோம்? நமக்கு நன்றி செய்த, உதவி செய்கிறவர்களை பற்றி அந்த ஆள் நல்ல ஆளு, மிகச் சிறந்த ஆளு, பண்பட்ட ஆளு, உதவி மனப்பான்மை உள்ள ஆளு, நல்ல ஒழுக்கமுள்ள ஆளு, நல்ல இரக்கமுள்ள ஆள் என்று ஒரு மனிதரை பற்றி, நாம் விரும்புகிற மனிதரை பற்றி அவ்வப்போது புகழுவதை நாம் பழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? நமக்கு வேண்டிய நம்முடைய நண்பர், நம்முடைய சகோதரர்கள், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள்
விஐபிகளை பற்றி, தலைவர்களை பற்றி, அரசியல் தலைவர்களை பற்றி புகழ்வது போற்றுவது என்பது அளவிட முடியாத அளவிற்கு இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றைக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய புகழை தன்னுடைய நண்பரிடத்தில் என்னைக்காவது எடுத்து சொல்லி இருக்கிறாரா? சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குருல்லாஹ திக்ரன், நிறைய அல்லாஹ்வுடைய புகழை எடுத்து சொல்லுங்க, அல்லாஹ்வை நினைங்க, அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு நீங்கி இருக்காதீங்க, அவனை புகழை எடுத்து சொல்லுங்கிறான். திக்ர் என்றால் இறைவனை புகழ்வது, போற்றுவது, அவனை துதிப்பது, அவனுடைய துதிகளை பாடுவது, அவனை மேம்படுத்துவது, அவனுடைய குறைகளை விட்டு அவனை சுத்தம் செய்வது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு குறையா? அல்லாஹ்வை துதிப்பது சுத்தம் செய்வது என்றால் துதி இல்லாமல் இருக்கான், அவன் குறை இல்லாமல் இருக்கிறானா என்று நீங்க கேட்பீங்க. அப்படி அல்ல, அவனுக்கு பொருந்தாத வர்ணனைகளை அவனை விட்டு நீக்குவது. அவனுக்கு பொருந்தாத வர்ணனைகளை யாராவது சொன்னால் இது இறைவனுக்கு பொருந்தாதப்பா, இறைவனுக்கு பொருத்தமில்லாத தன்மையை சொல்லாதே என்று அவனை தூய்மைப்படுத்துவது தவிர இறைவன் அசுத்தமானவன் தூய்மைப்படுத்துவது என்று யாரும் புரியவே மாட்டாங்க, புரியக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், இறைவன் தூயவன், தூய்மையானவன் என்று நாம் தஸ்பீஹ் செய்கிறோம். தஸ்பீஹ், திக்ர், துஆ, இபாதத், திலாவத் எல்லாமே இறைவனை புகழ்வதுதான், இறைவனை போற்றுவதுதான், இறை நினைப்பை ரெனியூவல் பண்ணுவதுதான். ஆகவே அல்லாஹ்வுடைய புகழை நாம் எடுத்து வர வேண்டும். நம்முடைய நண்பருடைய, நமக்கு உதவி கருணீட்டுகிறவருடைய, நமக்கு வேண்டியவருடைய புகழை நாம் அதிகம் அதிகம் உச்சரிப்பதை போல அதைவிட கூடுதலாக அல்லாஹ்வுடைய புகழை எடுத்து வர வேண்டும், பிறருக்கு அதை எடுத்து நினைவுபடுத்த வேண்டும், அதை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இதை நாம் மிக குறைவாகவே செய்பவர்கள். அல்லாஹ்வுடைய புகழ் அதில் கவனம் செலுத்துவதே இல்லை. உமன் ஆரல்லா அன்திக்கிரி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்னை நினைக்காம, என்னை புகழாமல், என்னை பாராட்டாமல், என்னை துதிக்காமல், என்னை கீர்த்தனைகளை பாடாமல், என்னை குர்ஆனை கண்டுகொள்ளாமல் என்ன அர்த்தம்? உமன் ஆரல்லா அன்திக்கிரி, என்னை திக்ரை விட்டு யார் புறக்கணித்து வாழ்கிறானோ அவன் ஃபைனலஹு மஈஷத்துல் லங்கா, இடுக்கமான சிக்கலான வாழ்க்கை தான் அவன் வாழ வேண்டியது வரும், நிம்மதி இருக்காது. குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே இறைவனுடைய நினைப்பில் வாழுகிறவனுக்குத்தான் விசாலமான, விரிவான, மகிழ்ச்சியான, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உண்டு என்பதை இந்த இறைவசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கூடுதலாக கவனம் செலுத்தாமல் இருக்கிற ஒரு வழிபாடு திக்ர். நம்மில் பலர்கள் அதில் கவனம் செலுத்துவதில், தொழுகிறவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறவர்கள் நோற்பார்கள். திக்ர் என்ற அந்த இறை நினைப்பில், இறை நினைப்பால் நெஞ்சத்தை பசுமைப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதயத்துக்கு ஒளியூட்டுகிறவர்கள், இறை நினைப்பால் ஒளியூட்டுகிறவர்கள், இறைவனை நினைத்து அவனை துதித்து அவனை புகழ்ந்து மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வை நினைப்பதனால் நான் உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய புகழை பாடுகிறேன், அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை என் நண்பரிடத்தில் எடுத்து சொல்றேன். இதான் திக்ர். திக்ர் என்றால் நாம் மட்டும் அல்லாஹ்வை நினைக்கிறது அல்ல, அல்லாஹ்வுடைய திக்ரை பிறரிடத்தில் எடுத்து சொல்வதும், அல்லாஹ்வுடைய புகழை, அவருடைய பெருமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய அதிகாரத்தை பிறரிடத்தில் எடுத்து சொல்வது திக்ர் தான். நாம் எத்தனை பேரை புகழ்கிறோம்? அதே போன்று இறைவனை நமக்குள்ளாலே புகழ வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரியவரப்பா, நான் போயிட்டே இருந்த ஒரு பெரிய பேராபத்தை விட்டு இறைவன் என்னை காப்பாற்ற என்று என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? நான் சென்று கொண்டே இருந்தேன், என்னை மோதவிருந்த ஒரு வாகனம் மோதாமல் தப்பித்துக் கொண்டேன், இறைவன் என்னை தப்பிக்க வைத்தான் என்று அல்லாஹ்வுடைய பெருமையை, புகழை, அவருடைய நன்மைகளை, அவருடைய தன்மைகளை எடுத்து சொல்லுகிறோமா என்றால் இல்லை. ஆகவே சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் இறைவன் உமன் ஆரல்லா அன் திக்ரி, என்னை நினைக்காமல் வாழுகிறவன்,
என்னை புறக்கணித்து வாழ்வர்களுக்கு சமம். யாரால் என்றால் புறக்கணிப்பு. என்ன நினைக்கிறது இல்லை என்றால் இறைவனை புறக்கணிக்கிற அர்த்தம். இறைவனை புறக்கணிப்பதற்கு யாருக்காவது அனுமதி இருக்கிறதா, உரிமை இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல உலகத்தில் சிருஷ்டிகளில் ஒன்று கூட இறைவனை புகழாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை துதித்து புகழாமல் உலகத்தில் ஒரு ஜீவராசியும் இல்லை. துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வமன் ஃபீஹின்ன, பூமியும் வானமும் பறவைகளும் விலங்குகளும் மரங்களும் செடியும் கடலும் மலையும், வேற எத்தனை இருக்கிறது? எல்லா ஜீவராசிகளும் இறைவனை துதிக்கிறது, புகழ்கிறது, புகழ் பாடுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், நீங்க புரிய மாட்டியா? கடல் இறைவனை எப்படி புகழ்கிறது? மலைகள் இறைவனை எப்படி துதிக்கிறது? மிருகங்கள் எப்படி இறைவனுடைய கீர்த்தனைகளை பாடுகின்றன என்பதை நீங்க தெரிய மாட்டியா? ஆகவே அவைகள் எல்லாம் வழிபடல, இறைவனை புகழல்ல, இறைவனை நினைக்கல நினைக்கிறீங்க. அது தப்பு. உலகத்தில் நான் படைத்திருக்கிற அனைத்து ஜீவராசிகளும், உயிருள்ள ஜீவராசிகளும் உயிரில்லாத ஜீவராசிகளும், மலையும் கடலும் ஆறும் நீரும் குளமும் கிணறும் பறவையும் விலங்கும் கடல்வாழ் மிருகங்களும் அனைத்து ஜீவராசிகளும் இறைவனை நினைக்காமல் வாழ்வதே இல்லை என்பது குர்ஆன். குர்ஆன் பொய்யா? அப்படி யாரும் நினைப்பாங்களா? அப்ப குர்ஆன் சொல்வது மெய். குர்ஆன் மெய்யுரைக்கிறது, உண்மையை சொல்லுகிறது. ஆனால் நாம பார்க்கலையே ஒரு காகம் அல்லது ஒரு குதிரை இறைவனை புகழ்வதை நாம் பார்க்கவே இல்லையே. அதுக்கு என்ன புகழ்? குர்ஆன் அல்லவா இறைவன் சொல்லுகிறான். ஆகவே நாம் பார்க்க முடியாது. அதனுடைய இயல்பு வேற, நாம் வேற. அவைகள் படைக்கப்பட்டிருக்கிற விதமே இறைவனை புகழ்ந்து பாராட்டி வழிபட வேண்டும் என்ற விதத்தில் தான் அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதன் மட்டும்தான் இறைவனுக்கு மாறு செய்கிறான். வேறு எந்த ஜீவராசிகளும் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை, படைப்பாளனுக்கு மாறு செய்வதே இல்லை. உங்களுக்கு தெரியாது. சிங்கமும் இறைவனுக்கு மாறு செய்வதில்லை. அது மானை துரத்தி அப்படியே குரூரத்தனமாக வேட்டையாடுகிறது தன்னுடைய கோரை பற்களால். இறைவனுக்கும் அது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் அந்த மிருகத்திற்கு வைத்திருக்கிற நியதி, அந்த நியதிப்படி அப்படி அவைகள் வாழ்கிறது. நமக்கு பார்க்கும்போது ஆஹா, இந்த மானை இந்த சிங்கம் வேட்டையாடுகிறது, என்ன குரூரத்தனமான ஒரு பிராணி என்று நமக்கு அந்த அநியாயம் செய்கிற அந்த சிங்கத்தை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். அது இறைவன் விதித்த நியதி, அந்த நியதிப்படி வாழ்கிறது. ஒரு இம்மி அளவு கூட காட்டில் வேட்டையாடுகிற கோரைப்பற்களால் அப்பாவி மிருகங்களை வேட்டையாடுகிற மிருகம் ஒரு நொடி பொழுது ஒரு அணு அளவு கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை. ஆகவேதான் துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வமன் ஃபீஹின்ன என்று அல்லாஹ் சொல்றான். பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். மரத்தை பற்றி சொன்னாலும் கடலை பற்றி சொன்னாலும் எல்லாமே இறைவனை துதிக்கிறது. ஆகவே இறைவன் துதிக்கப்படுகிறவன், இறைவன் புகழப்படுகிறவன், இறைவன் போற்றப்படுகிறான். இறைவனுடைய கீர்த்தனைகள் பாடப்பட வேண்டியவை. அவனுடைய கீர்த்தனைகளை விட்டு நீங்கி, அவனுடைய புகழை விட்டு நீங்கி ஒரு நொடிப்பொழுது கூட வாழ்வதற்கு மனிதனுக்கு அனுமதி இல்லை. அதனால்தான் இறைவன் சொல்லுகிறான், ஒமன் ஆரல்லா அன்திக்கிரி, என்னை நினைக்காமல், என்னை புகழாமல், என்னை பாராட்டாமல், என்னை தஸ்பீஹ் செய்யாமல், என்னை திக்ர் செய்யாமல், நான் சொன்னதை கேட்காமல் யார் வாழுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி.